நாட்டை விட்டு தப்பியோடிய 15 பொருளாதார குற்றவாளிகளால் ரூபாய் 58,082 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விஜய் மல்லையா அரசு ஒன்று சொல்கிறது, வங்கிகள் ஒன்று சொல்கின்றன எனவும் உண்மையை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் குறித்தும் அவர்களால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்தும் மக்களவை உறுப்பினர் முராரிலால் மீனா கேள்வி எழுப்பியிருந்தார். விஜய் மல்லையா மற்றும் நீரவ் மோடி உட்பட மொத்தம் 15 நபர்கள் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018 கீழ் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 9 பேர் பொதுத்துறை வங்கிகள் சம்பந்தப்பட்ட பெரிய நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் தெரிவித்திருப்பதாவது: தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி உட்பட 15 பேர் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018 கீழ் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பஞ்சாப் நேஷனல் வங்கி, பாரத் ஸ்டேட் வங்கி, யூகோ வங்கி, பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி மற்றும் இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அரசு வங்கிகளுக்கு ரூபாய் 58,082 கோடி கடன்பட்டுள்ளனர். இதில் 26,645 கோடி அசல் மற்றும் ரூபாய் 31,437 கோடி வட்டி அடங்கும். இவர்களிடம் இருந்து இதுவரை சுமார் ரூபாய் 19,187 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வங்கிகள் பறிமுதல் செய்துள்ளன. இது மொத்த தொகையில் 33% ஆகும். தப்பியோடிய 15 பேரில் 2 ஏற்கனவே வங்கிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களிடம் இருந்து பணத்தை மீட்க சொத்து பறிமுதல், நாடு கடத்தல் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி ஆகிய 2 பேர் மீதுள்ள மோசடிகளும் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி மோசடி என கூறப்படுகிறது. இது போன்ற பொருளாதார குற்றவாளிகள் இந்திய நீதிமன்றங்களின் அதிகார வரம்பிற்கு வெளியே இந்திய சட்டத்தின் செயல்முறைகளில் இருந்து தப்பிப்பதை தடுக்க 2018ஆம் ஆண்டு FEO சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி ஒருவரின் மோசடி தொடர்புடைய தொகை ரூபாய் 100 கோடியை தாண்டும் போது அவர்களின் எல்லா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். இந்தியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படும். சிவில் வழக்குகளில் எந்த உரிமையும் வழங்கப்படாது. மத்திய அரசின் பொருளாதார குற்றவாளிகள் தொடர்பான தகவல் வெளியானதும் விஜய் மல்லையா தன் எக்ஸ் பக்கத்தில் எவ்வளவு காலம் இந்திய அரசு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் என்னையும் பொதுமக்களையும் ஏமாற்றப் போகின்றன? நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் என்னிடம் இருந்து ரூபாய் 14,100 கோடி மீட்டதாக சொல்கிறார். ஆனால் வங்கிகள் ரூபாய் 10,000 கோடி மட்டுமே மீட்டதாக கூறுகின்றன. அந்த ரூபாய் 4,000 கோடி வித்தியாசம் ஏன்? இப்போது பாராளுமன்றத்தில் நான் இன்னும் ரூபாய் 10,000 கோடி செலுத்த வேண்டியிருக்கிறது என்கிறார். ஆனால் வங்கிகள் நான் ரூபாய் 7,000 கோடி மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கிறது என்கின்றன. ஆனால் மீட்ட தொகைகளுக்கான கணக்கு அறிக்கை அல்லது கிரெடிட் பதிவு எதுவும் இல்லை. என் தீர்ப்பின் அடிப்படையில் கடன் ரூபாய் 6,203 கோடிதான். ஆனால் இப்போது அரசு, வங்கிகள் எல்லோரும் வேறு வேறு எண்களை சொல்கிறார்கள். எனவே உண்மையை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும். இது என்னை சார்ந்த நிலையில் மிகவும் பரிதாபகரமான சூழல். மேலும் நிதி அமைச்சகம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி என்னிடமிருந்து மொத்தமாக ரூபாய் 15,094 கோடி மீட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது 2024 டிசம்பரில் நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தொகையை விட சுமார் 1000 கோடி அதிகமாகும். ஆனால் இந்த வித்தியாசத்திற்கான விளக்கமோ அல்லது கணக்கு அறிக்கையோ எதுவும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார்.